சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான கடலை சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. 4 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே 2 காரத்துக்கு மிளகா போட்டுக்கலாங்க. நான் காஷ்மீரி மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனது வரைக்கும் நம்ம வறுத்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே 3 தக்காளி பழத்தையும் நம்ம நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு நிலக்கடலையில் போட்டிருக்கனால, வெள்ளை எள்ளு போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அதை ஆற வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இதை மட்டும் ஒரு குறகுறப்பாக இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயத்தை போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு, கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் இதை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைசியான சட்னி. நல்லா அதை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.